ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு AdSense அக்கௌண்ட்டில் எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு AdSense அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு காசு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த காசு எவ்ரி மந்த் நீங்கள் இப்போதைக்கு நவம்பர் மந்த் ஃபுல்லாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 15ஆம் தேதி தான் உங்களுக்கு AdSenseல அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அப்படி கிரெடிட் ஆகும்போது அந்த அமௌண்ட் $10 மேலே இருந்தால் தான் உங்களால் பேங்க் அக்கௌண்ட்டை ஆடே பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் $9.99 இருந்தாலும் உங்களால் பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண முடியாது. இது என்ன ஒன் ஆஃப் த AdSense அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் பிளாக்லேருந்து வர காசு தான் இது எல்லாமே. இங்கே பார்க்கலாம் நீங்கள், இது எல்லாமே என்னோட பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸ்லேருந்து வர காசு தான் இந்த பேலன்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு AdSense அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்டில் யுவர் ஏர்னிங்ஸ், அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷன், ஹவ் யூ கெட் பெய்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹவ் யூ கெட் பெய்டில் போயிட்டு மேனேஜ் பேமெண்ட்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது நம்ம பேங்க்கு அக்கௌண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்மளோட நேம், நம்மளோட பேங்க் நேம், IFSC கோட் அப்படின்றது நம்ம எல்லா பேங்க்குக்குமே IFSC கோடு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த SWIFT BIC அப்படின்ற கோடு எதுக்கு, இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இந்த SWIFT BIC அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கேருந்து நம்மளுக்கு US டாலராக தான் நம்ம பேங்க்குக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்பும் போது அந்த US டாலருக்கும் நம்ம இப்போ ஒரு டாலர் $65 வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு நம்ம பேங்க்ல எவ்வளோ அன்னைக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கன்வர்ஷன் ரேட்டுக்கு தான் இந்த SWIFT BIC அப்படின்றது. இதை நீங்க கரெக்டாக உங்களோட பர்டிகுலரான பேங்க் பிரான்ச்சுக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பேங்க்குக்கு எந்த SWIFT BIC இருந்தாலும் ஓகே தான். இப்போ நீங்க உங்க ஊர் வேலூர்ல இருக்கீங்க, உங்க வேலூருக்கு SWIFT BIC கிடைக்கல, பட் சென்னையில் இருக்க ஏதோ ஒரு பிரான்ச்சுக்கு SWIFT BIC இருக்கு. உங்களோட சேம் பேங்க்குக்கு நீங்க SBI பேங்க் வச்சிருக்கீங்க, அதே SBI பேங்க்குக்கு சென்னையில SWIFT BIC இருக்குதுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணி இங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த ரெண்டு இதுவுமே உங்களோட பேங்க் பாஸ்புக்லேயே எல்லாமே இருக்கும். இந்த இன்டர்மீடியேட்டரி பேங்க் இது எல்லாமே இப்போதான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பேங்க் ஒன்று இருக்கு, அங்கேருந்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணி, நடுவில் ஒரு பேங்க் மூலியமா நம்மளுக்கு மாறிச்சுன்னா தான் இந்த இன்டர்மீடியேட்டரி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நீங்க விட்டுடலாம். இன்டர்மீடியேட்டரி பேங்க் நேமு, SWIFT BIC, FFC இது மூணுத்தையும் நீங்க விட்டுடலாம். இது எப்போ நம்மளுக்கு தேவைன்னா, அந்த பேங்க் மூலியமா இன்டர்நேஷனல் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத பேங்க்லாம் இருக்கு சில பேங்க். அந்த பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் ஒரு பேங்கை வச்சுட்டு அது மூலியமா இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தரவே தேவையில்லை. நம்மள இருக்கிற நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்துக்குமே இன்டர்நேஷனல் மணி டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே அலவுட். ஸோ நீங்க இது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். இந்த SWIFT BIC பத்தின விளக்கம் உங்களுக்கு உங்க பேங்க் பிரான்ச்ல போய் கேட்டாலும் எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க கவலையே பட தேவையில்லை. எந்த ஒரு SWIFT BICயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி எல்லாம் எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.